வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிஃப்டிய வந்து நேத்து நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஒரு கப் வித் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி மேல போயிருக்குன்னு சொல்லியிருந்தோம் வீக்லி சார்ட்ல. இப்போ டே சார்ட்ல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு டெக்னிக்கல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு நிஃப்டில. பேரலல் சேனல்ல. இந்த பேரலல் சேனல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கீழ ப்ளூ கலர் லைனு 2 டைம் டச் ஆயிருக்கு. ஆனா வந்து ஆப்போசிட்ல அப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைம் டச் ஆயி 3 டைம் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேல போயிருக்கு. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கேப் அப்ல தான் நிஃப்டி ஓப்பன் ஆனுச்சு. ஒரு குட் நியூஸ் வந்தனால. அது ஓப்பன் ஆயி ஆனா வந்து ச இது பண்ணல. அங்க வந்து செல்லர் அதிகமா இருந்தனால அடி அடின்னு அடிச்சு கீழ இறக்கிட்டாங்க. பார்த்தா தெரியும். வெரி பிக் கேண்டில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு நிஃப்டில. அப்போ வந்து மார்க்கெட் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ஆமா. வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. இப்போ எதுவும் புதுசா வாங்காம, இது பண்ணாம. இதான் வந்து ஆல் டைம் ஹை நிஃப்டில. ஆல் டைம் ஹை இன்னும் டச் பண்ணல. ஆக்சுவலி இந்த டெக்னிக்கல் படி இந்த பேரலல் சேனல வந்து பிரேக் அவுட் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்களா, இத வந்து ரீடெஸ்ட் பண்ணி நிஃப்டி மேல போய் ஆல் டைம் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லன்னா, இந்த பேரலல் சேனலுக்குள்ள வந்துச்சுன்னா, நிஃப்டி ஆப்போசிட் லைன டச் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு ஒரு நாள் தான் மார்க்கெட் இருக்கு. அப்புறம் 2 நாள் லீவு. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை மார்க்கெட்டு. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேட் நியூஸ் வந்திருக்கு. அமெரிக்கா ந அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து நம்ம வந்து இந்த ரஷ்யால ஆயில் வாங்குறோம் பார்த்தீங்களா? அத வந்து தடை பண்ணியிருக்காரு. 2 கம்பெனி ரஷ்யன் கம்பெனிய. நம்ம வந்து நெறைய ஆயில் வாங்குறோம். ரிலையன்ஸ் கம்பெனி ஆயில் வாங்குறாங்க. அப்புறம் அந்த லிஸ்டட் இல்லாத கம்பெனிலாம் ஆயில் வாங்குறாங்க. அதனால மார்க்கெட்டுக்கு அது வீக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நிஃப்டி இந்த அளவுக்கு மேலே ஏறதுக்கு காரணம் என்னன்னா, நிஃப்டி பேங்க் வச்சு தான் நிஃப்டிய வந்து ஏத்திருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். நிஃப்டி பேங்க் வந்து ஆல் டைம் ஹை போயிருச்சு. ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஆகி இந்த இருக்கு நிஃப்டியோடைய பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை. இதான் பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை. இந்த இந்த பாயிண்ட் ஓகேங்களா? 57,518 அதை பிரேக் அவுட் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 58,600 1000 பாயிண்ட் மேலே போயிட்டு நிஃப்டி பேங்கையும் இன்னைக்கு அடிச்சு இறக்கியிருக்காங்க. ரெட் கேண்டில் தான் ஆயிருக்கு. பார்க்கலாம் நடக்குது. சப்போஸ் நிஃப்டி பேங்க் வந்து இந்த ஆல் டைம் ஹை வந்து ரீடெஸ்ட் பண்ணி மேலே இந்த ஒரு ப்ளூ கலர் லைன் போட்டு பார்த்தீங்களா, இங்கே ஒரு பேரலல் சேனல் இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டிருக்கேன். அதை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மேலே ஃபர்தராக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். சப்போஸ் இதை ரீடெஸ்ட் பண்ணி கீழே வந்துச்சாலும் இங்கே இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. பார்க்கலாம் நடக்கும் நிஃப்டி பேங்க்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2-3 கம்பெனி ரிசல்ட் வந்திருக்கு. அப்புறம் நியூஸ் பார்க்கலாம். எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். பிடிசி இந்தியா ஃபைனான்ஸு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 35. இது ஒரு பியூசி கம்பெனி. பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் வந்து 90% இயர் அண்ட் இயர் டவுனாக இருக்குது. எபிட்டா 20% நல்லாயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 86% கூடியிருக்கு இயர் ஆன் இயர். இபிஎஸ் 85% கூடியிருக்கு இயர் ஆன் இயர். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் பார்க்க போகும்போது இந்த நமக்கு தெரிஞ்ச கம்பெனியை பார்க்கலாம். இதெல்லாம் ஏதோ இந்த கம்பெனி மாதிரி தெரியுது. சாகர் சிமெண்ட் அது வந்து ஒன்றும் அந்தளவுக்கு ரிசல்ட் சரியில்லை. லாரஸ் லேப் பார்த்தீங்கன்னா, லாரஸ் லேப் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35% நல்லாயிருக்கு. அருமையான ஒரு ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் எபிட்டா வந்து 126% கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 883%. அருமையான ரிசல்ட்டுங்க. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 876. நல்ல ஒரு ரிசல்ட்டு. அருமையான ரிசல்ட்டு. லாரஸ் லேபு. அப்புறம் வேறு எந்த ஸ்டாக் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு பார்ப்போமா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கைசி அப்படி ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி நானே கேள்விப்பட்டதில்லை. இது ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அருமையான ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ஐபிஓ வந்திருக்கும். இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இபேக்கு ஃப்ரீ ஃபாப் டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 20% அப்பர் சர்க்கியூட். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. 20% அப்பர் சர்க்கியூட்டு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 62%. எபிட்டா வந்து 83%. நெட் ப்ராஃபிட் வந்து 104%. இபிஎஸ் வந்து 58%. ஆமாம், இன்றைக்கி வந்து அவ்வளோதான் ரிசல்ட் வந்ததில்ல. இனிமேல் வருதான்னு பார்க்கலாம். ஸ்க்ரீனில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்க்கலாம். நம்ம மார்க்கெட் நியூஸ் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் வந்து செல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி 2வது நாளாக. சிலசார் டெக்னாலஜி, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் மேக்கிங் கம்பெனி. இந்த கம்பெனி லோ பியில் தான் இருக்குது. நல்ல கம்பெனி. ஸ்டாக் ரேட்டு மட்டும்தான் கொஞ்சம் கூட, 4000 எல்லாராலையும் வாங்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரத் போர்ஜ் ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4% அப்பில் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு இன்றைக்கி. அதனால் நல்ல ஒரு ஆர்டர். அதனால் வந்து ஸ்டாக் நல்லா மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட் கெயின் நியர் 25,900. சென்செக்ஸ் வந்து 130 பாயிண்ட் மேலே ஏறி இருக்குது.
நம்ம லோரஸ் லேபோடைய தான் நம்ம பார்த்துருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட்டு அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நியூ லிஸ்டட் கம்பெனி அதோட ரிசல்ட் நம்ம பார்த்தோம். இபேக் ஃபெர்ஃபாப் ஷேர் வந்து 20% அப்பர் சர்க்யூட்னு அது இன்றைக்கி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நல்லா செல் அடின்னு அடிச்சிருக்காங்க சொன்னால, கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் Q2 ரிசல்ட் இம்பேக்ட்டு டெக்ஸ்டன் டெக்னாலஜி ஃபால் தேர்ட் டே ஆஃப்டர் லோவரிங் வால்யூம் ரிசல்ட்டு சரியில்லை, அதான் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சில்வர் வந்து கோல்டோடைய சார்ட் நம்ம பார்த்துலாம் டெக்னிக்கலில். அது பார்க்கல, அதை அன்றைக்கி பார்த்துட்டு என்னங்கிற எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டில். இப்போ வந்து நம்ம வந்து கோல்டு சில்வருடைய சார்ட்டு பார்க்கலாம் டெக்னிக்கல் எப்படி இருக்குன்னு. கோல்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1.5% மேலே ஏறி இருக்குது. இந்த R1 வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு கோல்டு. ஆமாம், இந்த க்ரீன் லைன் போட்டிருக்கோம்ல, இது வரைக்கும் வரும் எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். இங்கே ஒரு கேப் இருக்குது, இந்த கேப் ஃபில் பண்ணுதான்னு தெரியல கோல்டு. ஏன்னா கண்டினியூ இறங்குனால ஒரு 4-5 நாள் இறங்குனால ஒரு க்ரீன் கனெக்ட் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாளைக்கு. அதுக்கப்புறம் சில்வர் பார்க்கலாம், சில்வர் எப்படி இருக்குன்னு. சில்வர் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2% மேலே ஏறி இருக்குது. சில்வரில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, தெரியுதா? இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து அழகாக ஒரு நேற்று வந்து பார்த்திங்கன்னா அது கீழே செல்லிங் போகலை, அது கீழே வந்திருக்கு, ஆனால் க்ளோசிங் வைக்கல, அதுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனில் அழகான ஒரு பஞ்ச் பேக் ஆகிருக்கு, டோஜி ஒரு கேண்டிலு. நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம் சில்வர் எப்படின்னு. இன்றைக்கி கொஞ்சம் ஏறி இருக்குது 2%க்கு மேலே. கோல்டு சில்வர் நம்ம பார்த்தாச்சு. நம்ம இன்றைக்கி வந்து நிறையா பார்த்துருக்கோம், ரிசல்ட்டு பார்த்துருக்கோம், நிஃப்டியோட இதை பார்த்துருக்கோம், கோல்டு சில்வர் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சப்ஸ்கிரைப் நமக்கு. இன்னும் நம்ம சேனல் வளரணும், நிறைய வீடியோ போடுறேன் உங்களுக்காண்டி. ஆமாம், வேறு எதுவும் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டாக்கை பற்றி போடணும்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக நமக்கு எப்போதுமே வேணும். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த யூடியூப் மூலமாக. அதே மாதிரிக்கே நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை டவுட் கேளுங்க. அப்போ தான் 2 பேருக்கு உள்ள ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி மக்களே.